இன்னமும் குழம்பும் காயும் தனியாக வச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன? இப்படி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். தட்டைப்பயிறு எடுத்துக்கோங்க. அது ஒரு பங்குனா 3 பங்கு தண்ணி போட்டுட்டு அதில் தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு 4-5 விசில் விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஆச்சரியமான விஷயம்னா தட்டைப்பயிறு ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே போட்டுருங்க. நான் அப்படியே தான் அங்கே போட்டிருக்கேன். அருமையாக இந்த மாதிரி வெந்து வந்துடும். இது நல்லா கடைசி விட்டுக்கோங்க. சும்மா ஒரு 2-3 தடவை கடைசி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுரக்காய் இது மேலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். 1 விசில் விட்டாலே போதும், அது வெந்துடும். அது வேகட்டும். சைடில் ஜீரகமும் பூண்டையும் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே தட்டைப்பயிறு நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தாளிப்பு தான். எண்ணெயில் கடுகு, வெங்காயம், கருவேப்பில்லை, பச்சை மிளகா இது நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அந்த அரைச்ச மசாலா உள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேலே இந்த தட்டைப்பயிறு செஞ்சு வச்சுருக்கோம்ல கிரேவி அதை உள்ளே கொட்டிட்டு அதில் தேங்காய் உள்ளே கொட்டிடுங்க. அவ்வளவுதாங்க. அதுக்கு மேலே சாம்பார் தூள் தான், மசாலா தூள். அதுக்கு மேலே எதுவுமே போட தேவையில்லை. எனக்கு உப்பு தேவைப்படுச்சு, நான் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதி வந்தோன்னே இதுக்கு எதுவுமே சைட் டிஷ் தேவையில்லை. நான் வீட்டிலே போட்ட அரிசி வத்தல் செஞ்சு வச்சுருந்தேன். அதை எடுத்து வறுத்து சாப்பிட்டேன். அரிசி வத்தல் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். இப்படி தாங்க டேஸ்டியாக சாப்பிடணும், ஹாப்பியாக இருக்கணும்.